யூடியூப் நேயர்கள் வணக்கம். யூடியூப் 3600 சேனல். ஒரு சௌசவாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை கழுவி சுத்தம் செய்த பின் சிறிது சிறிது துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 தக்காளி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் சிறிது சிறிதாக வெட்டி வைத்துக்கொள்ள வேண்டும். 2 குடமிளகாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் சிறிது சிறிதாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை லேசாக்கி வைத்துக்கொள்ள வேண்டும். கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம், அதை நன்றாக கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். தண்ணீர் கழுவி சுத்தம் வச்சுக்கணும். அவ்வளோதான். வெங்காயம் 2, பெரிய வெங்காயம் 2 கீரி அதையும் சிறிது சிறிதாக நறுக்கி வைத்துக்கொள்ள வேண்டும். இது மிளகாய் பொடி, இது மல்லிப்பொடி, அளவு பின்னர் சொல்கிறேன். இது கரம் மசாலா, சீரகப்பொடி இது கரம் மசாலா, மஞ்சத்தூள், வெங்காயம், கீரிய வெங்காயம், நறுக்கிய வெங்காயம். அடுத்து வெள்ளைப்பூடு ஒரு 3 பல்ஸ் 4 பல்ஸு நச்சு எடுத்துக்கொள்ள வேண்டும். சுத்தம் செய்து நச்சு எடுத்துக்கணும் லேசாக. அடுத்து கடலைப்பருப்பை நன்றாக கொதித்து அவித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தனியாக. இப்பொழுது ஒரு பாத்திரத்தை காய்ச்சியை காய வைத்து எண்ணெய் ஊற்றி வெஜிடபிள் ஆயில் ஊற்றி வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், குடமிளகாய், நறுக்கிய சௌசவாக்காய், உப்பு எல்லா தக்காளி எல்லாத்தையும் நன்றாக போட்டு வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் மீது 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட வேண்டும். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட வேண்டும். சிறிது சீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட வேண்டும். சிறிது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட வேண்டும். சீரகப்பொடி, சோம்பு பொடி கூட போடலாம் லேசாக. உப்பு சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றணும். நன்றாக கிளறி வதங்கிய பின் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி வதக்க வேண்டும். அதன் பின் கடலைப்பருப்பு எடுத்து வைத்துள்ள கடலைப்பருப்பை அதன் மீது இணைத்து நன்றாக கிளறி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொதிக்க விட வேண்டும். கொதித்து சுண்டிய பின் சாம்பார் நன்றாக திக்காக வந்துவிடும். அதன் பின் நாம் உபயோகப்படுத்தலாம். சாம்பார் சூப்பராக இருக்கும். தேவையென்றால் கொத்தமல்லியை அதன் மீது தூவிக்கொள்ளலாம். தேங்க்யூ. யூடியூப் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். யூடியூப் 3600 சேனல்.